ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இலவச வீடு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2024 என்பது இந்திய அரசாங்கத்தின் முதன்மை மலிவு விலை வீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்தோட பட்டியல், பயனாளிகள் பட்டியல் மற்ற விவரங்களை எல்லாம் ஆன்லைனில் சரிபார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தோட எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் எந்த இதில் போய் அப்ளை பண்ணுறதுல அந்த இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2024 பிஎம்ஏவை பற்றி. இது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம். பொருளாதார ரீதியாக வலிவடைந்த ஃபேமிலிக்கு வந்து குறைந்த விலையில் வீடு கொடுக்குறதோட தான் இதோட நோக்கம். இதில் வந்து 20 மில்லியன் வீடுகள் வந்து மலிவு விலையில் கட்ட இலக்கு வச்சுருக்காங்க. டிசம்பர் 2024 வரை இதோட இதை வந்து நீட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு வாங்குவதற்கு செலவை குறைக்கிறதுக்கும் அது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு வீட்டை சொந்தமாக வைத்திருக்க விரும்பினால் இந்த வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டின் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். http.pmmis.gov.in pmjay.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் முழுமையாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பிஎம்ஜேஒய் தகுதிக்கான அளவுகோல் பார்த்திங்கன்னா மானிய கணக்கீடு பிஎம்ஏஒய் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 முறையிலுமே விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த திட்டத்தை 2023-24 பற்றி தெரிஞ்சுக்க அனைத்து தகவலையும் நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம். இதில் தகுதியானவர்கள் யார் யார் என்று பார்த்தால் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிஎம்ஏ திட்டத்தில் நகர்ப்புற வீட்டு வசதிக்காக தேவைக்கும் விநியோகத்திற்கும் வரும் இடைவெளியை குறைக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் தனியார் டெவலப்பர்களின் குடிசைகள் மறுசீரமைக்கப்பட்டது. கடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டத்தின் மூலம் நலிந்த பிரிவினருக்கு மலிவிலை வீடுகளை மேம்படுத்துதல், பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து மலிவிலை வீடுகளை கட்டுதல், பயனாளிகளின் தலைமையில் தனிநபர் வீடு கட்ட மானியம் வழங்குதல். இந்த சேவையெல்லாம் இந்த திட்டத்தோட பலன்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இதில் என்னென்ன பண்ண போகிறோம், அப்புறம் எக்ஸாம்பிள் எத்தனை பேர், பெண்களுக்கு முன்னுரிமை. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை ஃப்ரெண்ட்ஸ். இதோட கல்வி அந்த வருமான தகுதி எவ்வளோ என்ன என்று பார்க்கலாம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு அமைச்சகம். பயனாளி கணவன், மனைவி மற்றும் திருமணமாகாத மகன் மகள்கள் இருக்கலாம். ஒரு பயனாளிக்கு சொந்தமாக பக்காவாக வீடு இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் அவரோட பெயரில் எங்கேயுமே வீடு இருக்கக்கூடாது. எந்த வயதினர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலான்ட்டு இல்லை. 18லேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கவங்க பண்ணிக்கலாம். நடுத்தர வருமான குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 லட்சம். அவங்க எம்ஐஜி 1 டயர்னு சொல்லுவாங்க. எம்ஐஜி 2 டயர்னால் 12லேருந்து 18 லட்சத்தில் உள்ளவங்க. இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறவங்க 3 லட்சத்துக்குள்ளே இருக்கவங்க. எல்ஐஜினா 3லேருந்து 6 லேக்ஸ்க்குள்ளே இருக்கவங்க. இடபிள்யூஎஸ் ஆண்டு வருமானத்தை 3 லட்சம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது ஈஸியாக வந்து வீடு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடபிள்யூஎஸில் இருக்கவங்களுக்கு பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்திலேயோ பொது சேவை மையத்திலையோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா இதோட விவரத்தை சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அப்ளை பண்ணுற ரீசனும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.